என்னது? பன்னீர் தேஜா வித் ஷாகி கிரேவி. எக்ஸலன்ட் ஃபேண்டாஸ்டிக். ஸோ பிளாண்ட் கிரேவில ஒரு ஸ்பைசி பன்னீர் டாப் குக்ல வர பன்னீர் தேஜா வந்து ஈஸியா ரெடி பண்ணலாம். 20 மினிட்ஸ் தான் ஆகும். பன்னீரோட வேர்க்கடலை வச்சு உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை, பூண்டு, பச்சை மிளகா ஸ்பைசியா இருக்கிறதுக்காக அரைச்சிட்டு அது ஒரு புடி கொத்தமல்லி போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் லெமன் ஊற்றி சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேஜாவோட கோட்டிங்கை ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பன்னீரை வந்து நல்ல பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணிவிட்டு அந்த தேஜா கோட்டிங்கை வந்து இந்த பன்னீரோட நம்ம மேலே போட்டு கோட் பண்ணி வச்சிடணும். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த கோட் பண்ணி வச்சிருந்த இந்த பன்னீரை வந்து அது மேலே சுட்டு எடுத்தோம்னா தேஜா ரெடி ஆகிடும். இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கிரேவிக்காக பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், நட்ஸை நல்லா மையா அரைச்சிட்டு ஒரு பேனில் பட்டர் ஊற்றி அரைச்சி வச்ச அந்த கிரேவி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே தயிர் ஊற்றி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சாஷி கிரேவி ரெடி ஆகிடும். நம்ம மீல் சாப்பிடும்போது 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படும், அது இதில் கிடச்சிடும். ஈஸியான ரெசிபி கூட நீங்கள் பசங்களுக்கு டக்குன்னு ஸ்பைசியான பன்னீரோட இந்த பிளெயின் கிரேவி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி